வயநாடு நிலச்சரிவில் சிக்கி மரணமடைந்தோர், உடைமைகளை இழந்தோர், வீடுகளை இழந்தோரின் கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது கேரள வங்கி. இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம் பிரசாத். இதன் மூலம் எவ்வளவு கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? கேரள மாநில அரசின் கீழ் கேரள வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கிக்கு கேரள மாநிலம் முழுவதும் கிளைகள் உள்ளன. அதன் ஒரு பகுதியாக வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியான சூரல் மலையிலும் கிளை உள்ளது. இந்த கிளையில் நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்கள் உள்ளார்கள். இந்த கிளையில் இந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களில் உயிரிழந்தோர், உடைமைகளை இழந்தோர், வீடுகளை இழந்தோருக்கான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வதாக அந்த வங்கியினுடைய நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கடந்த 30ஆம் தேதி கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 50 லட்சம் ரூபாய் இந்த வங்கி நிர்வாகம் வழங்கியது. அதற்கு மேலாக இந்த வங்கியில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் ஒவ்வொருவரும் தங்களது 5 நாட்கள் ஊதியத்தை இந்த கேரள முதல்வருடைய நிவாரண நிதிக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த பாதிப்படைந்த மக்களில் எத்தனை பேர் இங்கு இந்த வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறார்கள், கடன் வைத்திருக்கிறார்கள் என்கின்ற விவரம் இன்னும் வெளியாகவில்லை. இருந்தாலும் கூடுதலான நபர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.